So good morning students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா force and motion part 2 பார்க்க போறோம். So remaining இத பார்க்க போறோம். So இதல பாத்தீங்கன்னா types of motions பார்க்கலாம். Okay, so first பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பென்சில்ல வந்து ஷார்பன் பண்றாரு. ஒருத்தர் கேம்பஸ் வச்சு சர்க்கிள் வரைய ட்ரை பண்றாரு. இன்னொருத்தங்க வந்து ஸ்கேல் வச்சு கோடு போடுறாங்க. இன்னொருத்தர் வந்து பென்சில் வந்து தன்னுடைய விரல்களால இது பண்றாரு. ஓகே, ஸோ இங்கே என்ன நடக்குது? ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் இன் இட்ஸ் ஆக்சிஸ், ஒரு ரொட்டேஷன் நடக்கும். பென்சிலை ரொட்டேட் பண்ணுறோம். இன்னொன்று சர்க்கிள், அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அப்புறம் பேக் அண்ட் ஃபோர்த். பென்சிலை நீங்கள் இப்படி இப்படி விரலில் வந்து பண்ணும்போது அது ஒரு ஸ்விங்கிங் ஆக்ஷன் நடக்கும் இல்லையா? ஸோ டைப் ஆஃப் மோஷன் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல், சர்க்குலர், ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் லீனியர் ஆர் லேட்டர் ஆசிலேட்டரி. ஓகே, இந்த மாதிரி நிறைய மோஷன்ஸ் வந்து அதில் நடக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பேப்பரை த்ரோ பண்ணுறீங்க, ஒரு ஏரோப்ளைன் மாதிரி செஞ்சு இல்லை ஒரு பேப்பர் பண்ணுறீங்க அப்படின்னா இட் வில் ஃப்ளைட் பாத் வென் யூ த்ரோ இட் அன் ஆங்கிள். ஒரு ஆங்கிளில் தான் அது என்ன ஆகும், ட்ராவல் ஆகும் இல்லையா? அந்த பாத் கர்வ், தட் இஸ் பேப்பர் ஃப்ளைட் இஸ் மூவிங் ஹேட் இட்ஸ் டைரக்ஷன் அண்ட் சேஞ்ச் வைல் மூவிங். சச் பாத் ஆர் கால் கர்விலீனியர். கர்விலீனியர். ஓகே, கர்வுன்னு சொல்லுவோம்ல, கர்விலீனியர். ஸோ கர்விலீனியர். ஓகே, ஃப்ளையிங் பஸ்ஸிங் அரவுண்டு. ஒரு தேனி வந்து எப்படி பறக்கும்னா ஸ்ட்ரெயிட்டாக அப்படிலாம் பறக்காது, அப்படி ஒரு மோஷனில் தான் பறக்கும். அதுக்கு பேர் சிக்ஸாக் மோஷன்லாம் சொல்லுவாங்க. சிக்ஸாக்ல வந்து பறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ லீனியர் மோஷன், மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். எப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்சன் வாக்கிங் ஆன் அ ஸ்ட்ரெயிட் பாத். கர்விலினியர் மோஷன், தட் இஸ் மோஷன் ஆஃப் அ பாடி மூவிங் அஹெட் பட் சேஞ்சிங் த டைரக்ஷன். ஓகே, மோஷன் ஆஃப் அ பால் த்ரோன். அப்புறம் சர்க்குலர் மோஷன், மோஷன் இன் சர்க்குலர். ஓகே, அப்புறம் ரொட்டேஷனல் மோஷன், மோஷன் ஆஃப் அ பாடி அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். ரொட்டேஷன் டாப், அதாவது ஒரு நீங்கள் பம்பரம் விடுறீங்க, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆசிலேட்டரி மோஷன், அ பாடி கம்மிங் பேக் டு த சேம் பொசிஷன் ஆஃப்டர் அ ஃபிக்ஸட் டைம் ஆஃப் இன்டர்வல். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெண்டுலம். இப்போ நீங்கள் பழைய கிளாக்லலாம் பார்த்தீங்கன்னா பெண்டுலம் இருக்கும். ஓகே, அந்த பெண்டுலம். அப்புறம் சிக்ஸாக், இர்ரெகுலர், அதான் நம்ம தேனி பார்த்தோம். மோஷன் ஆஃப் பாடி இன் அ டைரக்ஷன். பீப்புள் வாக்கிங் இன் அ க்ரௌடட் ஸ்ட்ரீட். இந்த க்ரௌடட் ஸ்ட்ரீட்டில் பார்க்கும்போது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாலாம் போக முடியாது, எங்கே கேப் கிடைக்கும் அங்கே நினச்சி நீங்கள் நுழைஞ்சு போவீங்க இல்லையா, பைக் ஓட்டுறதா இருந்தாலும். ஓகே, பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக் மோஷன் இருக்குது, நான் பீரியாடிக் மோஷன் இருக்குது. டேக் அ கேஸ் ஆஃப் ஹவர் ஹேண்ட் ஆஃப் அ கிளாக். ஒரு கிளாக் எடுத்துட்டிங்கன்னா அதில் அந்த முள் அது வந்து ஒரு பீரியாடிக்கில் வந்து அது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். Look at a bouncing ball. அது வந்து non-periodic. It bounces certain number of times for a given time interval or period. Look at the water waves in a given period, that the time interval. அப்போ அங்கே ஒரு டைம் இன்டர்வல் அப்படின்னு ஒன்று வருது. அப்போது மோஷன் ரிப்பீட்டட் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் இஸ் கால்ட் எ பீரியாடிக் மோஷன். எப்படி? எ மோஷன் ரிப்பீட்டட் இன் அ ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். ஒரு டைமுக்குள்ளே, ஒரு ஈக்குவல் இன்டர்வல் டைமுக்குள்ளே ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது, பீரியாடிக் மோஷன். லெட் அஸ் டேக் த எக்ஸாம்பிள் ஆஃப் சாம்பிளிங் விங் இன் அ விண்ட். திஸ் மோஷன் இஸ் அன் யூனிஃபார்ம் இன்டர்வல், இஸ் நாட் அன் யூனிஃபார்ம் இன்டர்வல். சச் மோஷன் ஆர் கால் நான் பீரியாடிக் மோஷன். இப்போ ரெவல்யூஷன் ஆஃப் மூன் அரவுண்ட் த எர்த் இஸ் அ பீரியாடிக் பட் நாட் ஆசிலேட்டரி. மூன் சுற்றுறது வந்து ஒரு பீரியாடிக் தான். ஓகே, ஹவ் சில்ட்ரன் பிளேயிங் இன் அ ஸ்விங் இஸ் போத் பீரியாடிக் அண்ட் ஆசிலேஷன். ஸ்விங்கில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த என்ன பண்ணுவாங்க, தமிழில் என்ன சொல்லுவாங்க, அந்த சின்ன பிள்ளைகள் பார்க்கில் உட்காந்து விளையாடுவாங்கல்ல, ஸ்விங். ஓகே, ஃபாஸ்ட் வெர்சஸ் ஸ்லோ. லுக் அட் அ டால் ட்ரீ. when the wind is gentle it breeze or branches are dancing slowly, but if the gentle wind becomes strong the branches shake violently and the speed increase further. The branch may even break and fall. That is, a motion can be slow or fast. சில நேரம் ஸ்லோவாக இருக்கும், சில நேரம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது வந்து விண்டுடைய மோஷனை பொறுத்து. ஓகே, கம்பேர் டு அ வாக்கிங், சைக்கிளிங் இஸ் ஃபாஸ்ட் பட் அ பஸ் இஸ் ஃபாஸ்டர் தென் அ சைக்கிள். த ஏரோப்ளேன் இஸ் மச் ஃபாஸ்டர் தென் அ பஸ். ஸோ ஸ்லோ ஆர் ஃபாஸ்ட் ரிலேட்டிவ்லி கான்செப்ட் வித் டிபெண்ட்ஸ் அப்பான் த மோஷன் வி ஆர் கம்பேரிங். தென் ஹவு டு வி சே அ பாடி மூவ்ஸ் அட் அ பர்டிகுலர் ஸ்பீட். அப்போ நீங்கள் சைக்கிளிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும், சைக்கிளிங்கோட பஸ்ஸு ஃபாஸ்ட்டாக இருக்கும், பஸ்ஸை விட ஏரோப்ளேன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போது ஃபாஸ்ட்டுங்கிறது எதை வந்து மீன் பண்ணுறோம்? ஒரு மோஷன் இருக்குன்னா வி ஆர் கம்பேரிங் வித் த மூமெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இல்லையா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா
கார் சொல்கிறாரு ஐ ஹாவ் ட்ராவல்டு 160 கிலோமீட்டர் இன் 2 hours, 2 மணி நேரத்தில் 160 கிலோமீட்டர் போயிட்டேங்கிறாரு. ஒரு பஸ் என்ன சொல்கிறாரு, நான் 4 மணி நேரத்தில் 200 கிலோமீட்டர் போயிட்டேங்கிறாரு. ஒரு லாரி வந்து என்ன சொல்கிறாருன்னா 5 ஹவர்ஸில் 300 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணிட்டேன். இதை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். ஸோ லெட் அஸ் calculate how long they traveled in 1 hour. For example, distance traveled by a car in 1 hour வந்து 80 km per speed. அப்போ அவர் ட்ராவல் பண்ணது 160 கிலோமீட்டர் 2 மணி நேரம். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 ஹவர் அப்படிங்கிறதுக்கு 80. அதே மாதிரி பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் 200. அப்போ 4ஆல் டிவைட் பண்ணோன்னா அவர் 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கிறாரு. ஒரு லாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 300 ஹவர் 5 மணி நேரத்தில். அப்போ அவர் வந்து 60 கிலோமீட்டர். அப்போ கார் தான் வந்து ஃபாஸ்ட்டாக போயிருக்குது. How can you find who is fast and who is slow? So have you noticed that saying who is fast or who is slow, we can calculate the distance they traveled in 1 hour. அப்போ ஒரு ஹவருக்கு அவர் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காரு, அதை வச்சு தான் நம்ம டிஸ்டன்ஸ் என்ன செய்ய முடியும், அந்த ஸ்பீடை வந்து கேல்குலேட் பண்ண முடியும். அப்போது the distance traveled by an object in unit time is called speed of an object. ஒரு யூனிட் டைமில் வந்து அது ட்ராவல் பண்ணுறது தான் வந்து என்னது distance travel, speed of an object சொல்கிறோம். ஓகே, அப்போ ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை டைம் டேக்கன். எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாங்க, எவ்வளோ நேரத்தில் ட்ராவல் பண்ணாங்க, டிவைடட் பை டைம் டேக்கன். அப்போ டி டிவைடட் பை டி. ஓகே, அப்போது 50 மீட்டரில் 2 செகண்டில் போயிருக்கிறாங்க அப்படின்னா 1 செகண்டுக்கு 5 மீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, 3 நேரத்தில் வந்து 150 கிலோமீட்டரு அப்படின்னா 3ஆல் டிவைட் பண்ணோன்னா 1 மீட்டர், அதாவது ஒரு ஹவருக்கு 60 கிலோமீட்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். We denote the distance in meter and time by second, then the unit of speed is meter per second. அதே இது கிலோமீட்டர் அப்படின்னா கிலோமீட்டர் பெர் செகண்ட் அப்படி சொல்லணும். நம்ம சில நேரங்களில் யூனிட்டை சென்டிமீட்டர் பெர் செகண்டுன்னு சொல்லுவோம். பட் ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு என்ன சொல்லுது அப்படின்னா மீட்டர் பெர் செகண்டுன்னு வந்து ஸ்பீடுக்கு சொல்லுவோம் அப்படி சொல்லுது. ஓகே, ஸோ சேம் கால்குலேஷன் தான். ஓகே, டிஸ்டன்ஸ் ட்ராவலுக்கு. சரி, நீங்கள் பார்த்துருக்கலாம் உசேன் போல்ட் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா 100 மீட்டரை வந்து 9.58 செகண்ட்ஸில் கடந்து வேர்ல்ட் ரெக்கார்டு இருக்கார். ஓகே, ஹீஸ் அ கோல்டு மெடல். அப்படி எப்படி கேல்குலேட் பண்ணியிருப்பாங்க, அப்போ 100 மீட்டரை எவ்வளோ செகண்டில் கடந்தார் அப்படிங்கிறது. ஓகே, அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் அ ஷிப் ட்ராவல்ட் அட் த ஸ்பீட் ஆஃப் 5 கிலோமீட்டர் பெர் ஹவர், ஒரு அவருக்கு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது. அப்போ 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருந்தால் அது எவ்வளோ நேரம் ட்ராவல், எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே ஜஸ்ட்டு செகண்ட் இன்ட்டு ஸ்பீடு இன்ட்டு டைம் ட்ராவல்டு. அப்போது ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர்ஸ் பெர் ஸ்பீடு இன்ட்டு 5 ஹவர்ஸ். அப்போது 250 கிலோமீட்டர் என்ன பண்ணியிருக்காங்க, ட்ராவல் பண்ணியிருக்காங்கங்கிறது ஈஸியாக நம்ம என்ன செய்கிறோம், கேல்குலேஷனில் கண்டுபிடிச்சிடும். அதே மாதிரி பஸ் என்ன பண்ணுதுன்னா 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அது வந்து கவர் பண்ண டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர் கவர் பண்ணுது. அப்போது எவ்வளோ நேரத்தில் 300 கிலோமீட்டர் கவர் பண்ணிப்போம். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை ஸ்பீடு. அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவலுங்கிறது என்னது 300 கிலோமீட்டர், எவ்வளோ ஸ்பீடில் 50 ஸ்பீடில். அப்போ 6 ஹவர், அதாவது டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஹவரில் அவர் அங்கே நினச்சிறாங்க கிராஸ் பண்ணுறாங்க. ஓகே, யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். சப்போஸ் a train leaves திருச்சிராப்பள்ளி and arrives மதுரை. யூனிஃபார்ம் மோஷன் என்ன, நான் யூனிஃபார்ம் மோஷனுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, ஒரு திருச்சிராப்பள்ளி, அதாவது திருச்சியிலேருந்து ஒரு ட்ரெயின் வந்து மதுரைக்கு போகுது. வில் த ட்ரெயின் ட்ராவல் இன் யூனிஃபார்ம் ஸ்பீட், யூனிஃபார்ம் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுமா, அது வந்து கஷ்டம் தான் இல்லையா. ஃபர்ஸ்ட் த ட்ரெயின் வில் பி ஸ்டேஷனரி, when the train leaves the station the motion will be slow இல்லையா. முதல்ல நின்றுட்டுருக்கோம், அதுக்கப்புறம் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணும். ஆஃப்டர் இட் மூவ் சம் டிஸ்டன்ஸ் இட் வில் கெட் கேதர் ஸ்பீடு. After that it may be slow while crossing bridges and stop at intermediate station for a passenger. அப்போது கொஞ்சம் நேரம் ஆனோடனே ஸ்பீடு கூடும். ஒரு பாலம் இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன ஸ்டேஷன் வருது அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஓடும். ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் வண்டி நிப்பாட்டணும்னா அங்கே ஸ்லோ பண்ணி நிப்பாட்டணும், மறுபடியும் எடுக்கணும். அப்போது ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீடு கிடையாது. ஃபைனலி as the train approaches Madurai again it will be slow and finally will come to halt. It means that the journey speed is not the same all through the journey. That is, the speed is not another uniform, it is a non-uniform motion. Okay, புரியுதா?
However, in between journey there may be a stretch where the train might go at a constant speed. ஆனால் சில இடங்கள்ல என்ன பண்ணும் 100 km ஸ்பீடுன்னு 100 km ஸ்பீடில் என்ன செய்யும் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஓடும். அது வந்து யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, many motions we see in our daily life to day-to-day life are non-uniform. We learn more about uniform and non-uniform in higher classes. அது நம்ம பெரிய கிளாஸில் படிக்கலாம். So here motion normally non-uniform தான் இருக்கும். Multiple motion. Look at the bicycle in the picture. What type of motion does the wheel perform and what type of does the cycle in total perform? இங்கே 2 விதமான மோஷன் நடக்குது. ஒன்று வீல் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு ரொட்டேஷனல் மோஷனில் போகுது. வீல் தான் ரொட்டேஷன் மோஷனில் போகுது. பட் சைக்கிள் வந்து என்ன பண்ணுது ஒரு லீனியர் பாத்தில் லீனியர் மோஷனில் என்ன பண்ணுது ட்ராவல் பண்ணுது. ஓகே, இதான் மல்டிபிள் மோஷனுக்கு அழகான எக்ஸாம்பிள். ஓகே, சரி, அடுத்தாப்புல சயின்ஸ் டுடே அதில் வந்து ரோபாட். ஓகே, ரோபாட் ஆர் ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ். ரோபாட்னா என்ன, அது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின். ஓகே, இயந்திர மனிதன் அப்படி சொல்லுவோம் இல்லையா. ரோபாட் கேன் பெர்ஃபார்ம் மெக்கானிக்கல் அண்ட் ரிப்பீட்டட் ஜாப்ஸ் ஃபாஸ்டர் அண்ட் மோர் அக்யூரேட்லி தென் பீப்புள். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் கார் கம்பெனிலாம் போனீங்கன்னா இந்த ரோபாட்டை நீங்கள் பார்க்கலாம். ரோபாட் கேன் ஆல்சோ ஹேண்டில் டேஞ்சரஸ் மெட்டீரியல் அண்ட் எக்ஸ்ப்ளோர் டிஸ்டன்ஸ் பிளானட். ஸோ நம்ம மனுஷங்க கிட்ட போய் பண்ண முடியாத விஷயங்களை இந்த ரோபாட் வச்சு நிச்சயமாக பண்ணுவோம். ஏன்னா அது வந்து ஹீட் இதாகும் அப்படின்னு. ரோபாட் எப்படி பேர் வந்துச்சு? ரோபாட் கம்ஸ் ஃப்ரம் செக்ஸோ, அதாவது செக்கஸ்லோவியா அப்படி சொல்லுவாங்க. அந்த கண்ட்ரியில் உள்ள ஒரு வேர்டு தான் ரொபாட்டா அப்படின்னு. அது என்ன அர்த்தம்னா ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னது வலுக்கட்டாயமாக வேலை வாங்குறது அதான் ஃபோர்ஸ்டு லேபர். ரொபாட்டிக்ஸ் இஸ் த சயின்ஸ் அண்ட் ஸ்டடி ஆஃப் ரோபாட்ஸ். அதை பற்றி படிக்கிறதா ரோபாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வாட் கேன் ரோபாட்ஸ் டூ? ரோபாட் கேன் சென்ஸ், respond to their surroundings. They can handle delicate objects or apply great force. For example, they can perform eye operation guided by human surgeon or assemble a car. With artificial intelligence, robot will also be able to make decision for themselves. சிலது வந்து நம்ம என்ன கொஷின் கேட்கோமோ அந்த கொஷினை வச்சுட்டு அதை என்ன செய்யும் ஆன்சர் பண்ணும் இல்லையா. இல்லைன்னா ஐ ஆப்ரேஷன், அதாவது நம்ம டாக்டர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண அந்த ஐ ஆப்ரேஷனை அதுவாக என்ன செய்யும் பண்ணும். How do robots sense? Electronic sensor function as a robot eyes and ears. சென்சார் தான். ஓகே, நம்ம கையை மூவ் பண்ணோன்னா அது சென்ஸ் பண்ணும். மைக்ரோஃபோன்ஸ் டிடெக்ட் சவுண்ட்ஸ். நம்ம என்ன வாய்ஸ் சொல்கிறோமோ அதை வந்து அது என்ன செய்யும் வாய்ஸை டெக்ஸ்ட்டாக மாற்றி மறுபடியும் அந்த டெக்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஆன்சர் வந்து என்ன செய்யும் சிஸ்டத்தில் ஏற்கனவே இருக்கும். வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னா ஆல்ரெடி வாட் இஸ் யுவர் நேம் சொன்னோடனே அதுக்கு மை நேம் இஸ்ன்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த வாட் இஸ் யுவர் நேம் அப்படி சொன்ன உடனே அது வந்து அங்கே மேட்ச் பண்ணி பார்த்துட்டு ஸோ இதை தான் அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லும். ஸோ இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு மிலிட்ரி ரோபாட், குவாட்ராரிபடல் ரோபாட் அப்படி மிலிட்ரி ரோபாட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், இட் attempts to create computer program that think like a human brain. Current research has not achieved this, but some computer can program to recognize faces in a crowd. இது வந்து என்னென்னா ஒரு பெரிய க்ரௌட் இருக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு மூஞ்சை வந்து நம்ம ஏற்கனவே அதை சொல்லிட்டோம் அப்படின்னா ஒரு படத்தை காமிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மூஞ்சி அந்த க்ரௌடில் இருக்கான்னு சொல்லி ஈஸியான செய்யும் ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிடும். கேன் ரோபாட் திங்க் பண்ண முடியுமா அப்படின்னா இட் cannot be think, but sometimes it can play complex game like chess. Okay, ஸோ இது வந்து வெல்டிங் ரோபாட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறது. நானோ ரோபாட்டிக்ஸ், நானோ போட்ஸ் ஆர் ரோபாட் scaled down to microscopic size in order to put them into a very small space to perform function. Future nanobots could be placed in blood stream to perform surgical procedure that are too difficult for standard surgeon. ஸோ இன்னும் நானோவில் கொண்டு வராங்க. கேன்சர் இல்லைன்னா கேன்சர் செல்லை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு they are try to bring a nano robotics. Future nano robotics இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ ஒரு சின்ன வீடியோத்தில் பார்த்துட்டு இது பண்ணலாம்.